ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி தான். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கடாயில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஆயிலும் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான பொருள் வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ பாருங்கள், அதை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காயவும் நம்ம அதை போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அது பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் அரிசிக்கு தேவையான தண்ணியை நம்ம அளந்து அந்த அடுப்பில் நம்ம வச்சுக்கிடுவோம். நல்லா சின்ன வெங்காயத்தை எடுத்து 1-2 அடித்து வச்சுக்கிடலாம். சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா பெரிய வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது நல்லா செவந்து வரவும் சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம கிளறிக்கலாம். பச்சை வாடை போனோடனே நம்ம தக்காளி போட்டுக்கிடலாம். பச்சை மிளகாய் எடுத்து நம்ம போட்டுக்கிடுவோம். தக்காளி வதங்கின அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா புதினா, கொத்தமல்லி போட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மிளகா பொடி போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கிடுவோம். புளிஞ்சு வச்ச லெமனை ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா நம்மளுக்கு ஒரு வதங்கணும். நல்லா பாருங்கள், வதங்கி எண்ணெய் மேலே வந்துருச்சு பார்த்திங்களா, ஒரு பெரட்டிக்கலாம். நம்ம அந்த பக்கம் அளந்து ஊற்றி வச்சோம் பாருங்கள் தண்ணி, அதை எடுத்து நம்ம பிரியாணியோடு ஊற்றிக்கலாம். நம்ம அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் கொதிக்க விடாமல் ரெடியாகும் பிரியாணி. லேட் ஆகாமல். இந்த பாருங்கள், சீக்கிரம் கொதிச்சிச்சா. நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம். கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டோடனே ஒரு கொதி வந்தோடனே நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். ஓயாமல் கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். தம் போட்டுக்கலாம். சிரட்டாவை பிடிச்சி நம்ம அடுப்பு மேலே வைக்கலாம். தம் எடுத்துட்டு பாருங்கள், நல்லா பொழுன்னு வந்துடும். நல்லா வெந்துருச்சு அரிசி. நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி பாருங்களேன், கீழே அடியும் பிடிக்கிற நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா, பொழுன்னு இருக்குது. கீழே அடி பிடிக்கலை, நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.